திருப்புவனம் அஜித்குமார் அப்படின்ற ஒரு இளைஞரை விசாரணைக்குன்னு கூட்டிட்டு போயிட்டு எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இல்லை, அவர் அரெஸ்ட் பண்றதுக்கான எந்த ஒரு பேப்பர்ஸும் இல்லாம ஜஸ்ட் ஒரு என்கொயரின்னு கூட்டிட்டு போயிட்டு லாக்அப்ல வச்சு அவர் மரணம் அடைஞ்சிருக்காரு. இது சம்பந்தமா விஜய் அவர்கள் ரொம்ப காட்டமான அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இது பத்தின ஒரு முழு டீட்டெயில் பார்த்துடலாம். திருப்புவனத்துல அஜித்குமார் அப்படின்ற ஒரு இளைஞர் 5 காவல்துறையினர் அவரை விசாரணை அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. ஒரு நாள் கழிச்சு அவர் மரணம் அடைஞ்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமா எஃப்ஐஆர் வெளியிட்ட காவல்துறை அந்த எஃப்ஐஆர்ல என்ன பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் தப்பிக்க முயற்சி செய்ததாகவும் அப்போ அவர் கீழே விழுந்து மரணம் அடைந்து விட்டார் அப்படின்ற மாதிரி அந்த எஃப்ஐஆர்ல இருக்கு. அப்கோர்ஸ் கூட்டிட்டு போனது காவல்துறை, அவர் இறந்துட்டாரு. காவல்துறை கண்டிப்பா பொய்யான எஃப்ஐஆர் தானே வந்துட்டு பதியப்படும். இது சம்பந்தமா ஒரு தீவிர விசாரணை வேணும் அப்படின்னு மக்கள் ரொம்ப கோபத்தோட கேட்டுக்கினதின் பலமாக நேற்று உடற்கூறாய்வு அறிக்கை வெளிவந்திருக்கு. இந்த அறிக்கையில அஜித்குமாருக்கு 18 இடத்துல காயம் ஏற்பட்டிருக்கு. கீழே விழுந்தவருக்கு 18 இடத்துல அடிப்படும். அது மட்டும் இல்ல, கீழே விழுந்தவன இறப்பதற்கு அவர் ஒன்றும் 70-80 வயசு முதியவர்லாம் கிடையாது, வாலிபர், சின்ன பையன் வேற. ஸோ அப்படி இருக்கவருக்கு 18 இடத்துல அவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம உடலுக்கு உள்ளேயும் நிறைய உயிர்காயங்கள் நிறைய ஏற்பட்டிருக்கு, ரத்த கசிவுகள் நிறைய இருந்திருக்கு. இதுதான் அவருடைய இறப்பிற்கு காரணம் அப்படின்னு ரொம்ப கிளியர் கட்டா அந்த உடற்கூறாய்வு அறிக்கையில வெளிவந்திருக்கு. ஸோ இந்த அறிக்கை வெளிவந்த உடனே காவல்துறையினர் அந்த 5 பேர் இருக்காங்களே, அந்த 5 பேரை தமிழக அரசு கைது செய்திருக்கு. இதுக்கு முன்னாடி லாக்அப் டெத் அப்படின்னு இருந்த அந்த எஃப்ஐஆரை கேன்சல் பண்ணிட்டு தற்போது அது ஒரு கொலை குற்றமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த வழக்கு காவல்துறையினரே விசாரிச்சா வேலைக்கு ஆகாது, கண்டிப்பா நிறைய தவறான விசாரணை நடத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை தற்போது டிஐஜி அவர்கள் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்காங்க. இது சம்பந்தமா தமிழகமே பயங்கரமா வந்துட்டு கொதிச்சு வந்துகிட்டு இருக்கு. இப்போ இது குறித்து விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கொடூரமா மனிதாபிமானம் சுத்தமா இல்லாம சாமானியருக்கு அநீதி இழைக்கும் அறமற்ற துறையாக காவல்துறை செயல்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அஜித்குமார் காவல் மரண வழக்கில் காவலரே கொலை குற்றவாளிகள் என்பதால் தமிழ்நாடு காவல்துறையின் விசாரணை நியாயமாக நடைபெற வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் முதலமைச்சர் இதுக்கப்புறம் இப்படி நடக்கவே கூடாது, எந்த ஒரு விஷயமும் இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு உத்தரவாதம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடியே சொன்னார் இல்ல, அதாவது இந்த வழக்கு காவல்துறையினரே கையாண்டா கண்டிப்பா நியாயம் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஸோ இது சம்பந்தமா உயர்நீதிமன்றம் நேரடி கண்காணிப்புல சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை நடத்தி விரைந்து தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு தாவேகா தலைவர் விஜய் வந்துட்டு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா இவர் சொன்னது எல்லாமே கரெக்ட், ரொம்ப கோபமா தான் பேசியிருக்காரு. பட் இதையே ஒரு பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி சொன்னார்னா ரொம்ப நல்லா இருக்கும். பிகாஸ் விஜய் மேல இருக்க நிறைய குற்றச்சாட்டுகள்ல இதுவும் ஒண்ணு. உள்ள இருந்துகிட்டே வெறும் அறிக்கை மட்டும் விட்டாரு. அவர் தான் அந்த அறிக்கையை விடுறாரா இல்லைன்னா எம்டி பேப்பர்ல அவர் சைன் போட்டு அதுக்கப்புறமா டைப் பண்ணி அதை வெளியிடுறாங்களான்னு கூட தெரிய மாட்டுது. ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு பிரஸ் மீட் ரெடி பண்ணி தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாலே கண்டிப்பா இன்னும் நிறைய பிரச்சனைகள் சால்வ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விஜய் மாதிரி ஒரு தலைவர் இப்படி ஒரு விஷயத்த ரொம்ப கோபமா பேசும்போது அது மிகப்பெரிய அளவில் வெடிக்கும். ஸோ அது சம்பந்தமா ரொம்ப சீக்கிரமாவே தீர்வு கிடைக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஸோ இது மட்டும் இல்லாம நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா ரொம்ப சாமானிய மக்களை, பணக்காரங்க கிட்ட எதுவும் காட்டுறது கிடையாது, ஆனா சாமானிய மக்கள் கிட்ட சும்மா கொஞ்சம் ஒரு குரலை ஒசத்தி பேசினாலே வந்துட்டு அடிக்க வருது. அவங்க உரிமையில பேசலாம், அதாவது காவல்துறையினர் உரிமையில பேசலாம், ஆனா நம்ம வந்துட்டு பதிலுக்கு உரிமையில பேசினா பயங்கரமா அடிக்க வருது. அதிகாரத்தை பயன்படுத்தி சாமானியர்களை மட்டுமே வந்துட்டு அடிக்கிறது, அந்த மாதிரிலாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப தவறான விஷயங்களை காவல்துறை பல ஆண்டுகளா செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. பட் இப்ப இது கொஞ்சம் அதிகமாயிட்டே தான் போயிட்டு இருக்கு. இது சம்பந்தமா மக்கள் எல்லாருமே பயங்கரமான ஆதங்கத்துல இருந்து வந்துகிட்டு இருக்காங்க. மேலும் பல அரசியல் கட்சி தலைவர்கள் இது சம்பந்தமா வந்துட்டு அவங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இது சம்பந்தமா உங்க கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.